பிரேசில்ல இருக்க ஒரு ஃபேமஸ் ரைட்டர் வந்து பாலோ குஹேலோ அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து இப்போ 50-60 வயசு அந்த ஏஜ்ல அவர் இருக்காரு. ஸோ ரொம்ப ஃபேமஸான ஒரு ரைட்டரு. அவர் எழுதின புக் வந்து ஆல்கெமிஸ்ட் அப்படின்றது ஒரு ஃபேமஸான ஒரு புக். ஸோ அவருக்கும் வந்து சின்ன வயசுல இப்படிதான் சொல்லியிருப்பாங்க. ஓகே, அவர் ஆசையா வந்து சொன்னார், எனக்கு என்ன தெரியல, ரைட்டர் ஆகணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்றது பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, பிரேசில்ல யாரும் வந்து ரைட்டர் ஆகி பெருசா சம்பாதிச்சது இல்ல. ஸோ நீ வந்து ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இரு, இல்ல அந்த மாதிரி ஒரு சாதாரண வேலை வந்து நீ பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அவரும் வந்து ஓகே, பேரண்ட்ஸ் சொல்றது கேட்கலாம், நம்மளுக்கு ரைட்டர் இருக்குன்னு ஆசை இருக்குது, பட் அது எப்படி நடக்கும்னு தெரியலன்னு சொல்லி அந்த ஒரு ஆசையை வந்து தள்ளி போட்டே வருவார். ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆயிடும், 40-50 வருஷம் ஆயிடும். அவருடைய ஹார்ட் என்ன சொல்லுதோ அது கைடன்ஸ் கேட்காம ஆஹ் மத்தவங்க என்ன சொல்றாங்களோ அந்த கைடன்ஸ்ல போவார். ஸோ அதை ஃபாலோ பண்ணி பல வருஷங்கள் ஆயிடும். பட் அவர் வந்து சந்தோஷம் வந்து அவருடைய வாழ்க்கையில அவ்வளவா இருக்காது. சரி, அதுக்கப்புறம் வந்து அவர் டிசைட் பண்ணுவார், ஓகே, நம்ம ரொம்ப வருஷமா நம்ம வந்து எல்லா சொல்ற பேச்சு கேட்டுட்டோம், பட் இப்போ அட்லீஸ்ட் இந்த வயசுலயாவது நம்மளுடைய ஹார்ட் என்ன சொல்லுதோ நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரைட்டர் ஆன அந்த டேலண்ட வந்து கொண்டு வருவார்.